ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு ராஜகுமாரி மாரி இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவங்கள அவங்க பெரிய மகாராணி மாரி இருப்பாங்க. அவங்கள சுத்தி எல்லாருமே இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு டான்ஸ் ஆடி காட்டுறது, அவங்கள என்டர்டெயின் பண்றது இவங்களோட வேலையாவே அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடி காட்டிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இவங்களுக்கு இந்த மாசம் சேலரிய ஏத்தி குடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து பாதி மாத சம்பளத்த ஏத்தி குடுத்துருங்க. அப்படி இப்படின்ற மாரி கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. உடனே மகாராணி நீண்ட ஆள் வாழணும் அப்படி இப்படின்ற மாரி அவங்கலாம் வாழ்த்து சொல்வாங்கல்ல, அந்த மாரிலாம் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, மகாராணி சொல்லவும், அதாவது ஹீரோயின் தான் மகாராணியா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அடுத்த டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து மசாஜ் போயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. மகாராணினா மகாராணி தான் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து அவங்கள்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அது டக்குன்னு ஏதோ ஒரு பேசுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது ஹீரோனுக்கு டக்குன்னு கோபம், எல்லாரும் எங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் விரட்டி விட்டுருவாங்க. விட்டா போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, 21st செஞ்சுரியில் வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டம் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அந்த சிஸ்டம் என்ன சொல்லும், இந்த 21st செஞ்சுரிக்கு நீ போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீ அந்த டாஸ்க்கை வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, திரும்ப நீ வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் என்னன்றதை நான் பார்த்துக்கிறேன், என்ன போதும் அங்கே கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அவர் வந்து ஹீரோயினை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடும். இப்போ ஹீரோயின் இங்கே வந்த உடனே இவ்வளோ சீக்கிரம் நான் இங்கே வருவேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவங்களை சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, என்னாச்சு இன்னைக்கு கல்யாணம் தான், அதாவது ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் தான். ஆனால் வந்து ஹீரோயின் என்ன பொண்ணு என்ன அதுக்குள்ளே வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட தாத்தாலாம் அங்கே இருப்பாரா, என்னாச்சு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாறி மாறி அங்கே வந்திருக்க எல்லாருமே பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்தவொடனே பொண்ணு வருவாங்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. அப்படி தானே ஹீரோயின் மட்டும் நின்றுட்டு இருக்கிறத பற்றி எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க. உடனே ஹீரோனுக்கு அதெல்லாம் புரியும். உடனே இப்போ அவர் என்ன சொல்வார், தாத்தா வந்து என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, ஏன் இன்னும் மாப்பிள்ளை வரல, அவனை போய் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அவர் ஃபேஸில் வந்து கொஞ்சம் அந்த ஃபயர்னால வந்துட்டு கொஞ்சம் தழும்புங்கள்லாம் இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக கூட அவர் வந்துட்டு வெளியே வராமல் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு தான் அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. இதுக்கு இடையிலேயே ஹீரோ வந்துட்டு ஒன் சைடாக ஒரு பொண்ணு லவ்ன்ற பேரில் அவர் சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும், இல்லை இரிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்துட்டு இன்னும் மாப்பிள்ளை வரல. ஹீரோனை பற்றி ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கதவு திறந்துட்டு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு தான் அந்த ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு. அது வந்த உடனே என்ன நினைக்கும் அப்படின்னா வந்துட்டு, கையில் ஒரு சேவல் இருக்குல்ல, அந்த சேவலை கையில் வச்சுட்டு வரும். எல்லாரும் பார்ப்பாங்க, என்னது இது கல்யாண நாள் அதுவும் என்ன சேவலை தூக்கிட்டு கையில் வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். உடனே இது என்ன பண்ணும், அந்த ஹீரோன் கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா வந்து, இந்த இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தானே அப்படின்னா வந்துட்டு இந்த சேவலை கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி லூசுத்தனமாக வந்து அது சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்க மேலே அப்படியே பறக்க விடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி லபக்குன்னு கேட்ச் பண்ணிடுவாங்க. கேட்ச் பண்ணிட்டு இப்போ இவங்க 2 பேருக்கு வாக்குவாதங்களாக இருக்கும். மாறி மாறி இவங்க அவங்கள பேச, அவங்க இவங்கள பேச, 2 பேரும் அப்படி பேசிட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு கண்ணு கிட்ட மட்டும் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு என்ட்ரி கொடுப்பாரு. இருக்கு என்னடா நடக்குது, ஒரே பஞ்சாயத்தாக இருக்கே இவங்க 2 பேரால அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக இறங்கி வருவார். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துருவாங்க. இப்போ கீழே இங்கே வந்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன், ஆனால் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுல அவளுக்கு விருப்பமே இல்லை. ஸோ இந்த சேவலை கல்யாணம் பண்ணிக்கிறதே அவள் எனக்கு சொல்கிறா. ஸோ நீயும் இந்த சேவலும் வந்து ஒன்றா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்கும். உடனே அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னால் முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லும். அந்த பொண்ணுக்கு ஹீரோவை பிடிக்கும், ஆனால் ஹீரோவை கல்யாணம் பண்ணால் ஒரு சாபம் மாதிரி இருக்கும், அவங்க சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சாபம் மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதுலேயும் விருப்பம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்க ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்க விடாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இப்போ ஹீரோன் வந்து நக்கலாக இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த சேவல் என்ன பண்ணுவாங்க, இது பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பறக்க விடுவாங்களோ, அங்கே இருக்க எல்லாருமே பயந்துருவாங்க. அது பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு பறந்து வந்து கீழே விழுந்துட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணும், தாத்தா பார்த்தீங்களா அவ எப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தாத்தாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். தாத்தா என்ன சொல்வார், நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்றதுனால தானே வெளியே அந்த பொண்ணு பார்த்தோம், இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கிட்ட நீ எதுக்காக இப்படி கல்யாணம் அன்னைக்கு வம்பு பண்ணிட்டு இருக்க, மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லும். அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கும், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கணுமா வேணாமான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுரும். இல்லையா உங்களுக்கு ஹீரோயினுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்போ தாத்தாக்கு வந்து ஹீரோயின் வந்து டீ கொடுக்கணும். ஹீரோயின் வந்து அந்த டீயை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோன்ட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தது, அது வந்து ஹீரோயின் எப்படி ரெடி ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். ஹீரோட
ஹீரோயின் பாட்டுக்கு அழகாக ரெடி ஆகிட்டு அவங்க பர்ஃப்யூம்லாம் வேறு எனக்கு இந்த பர்ஃப்யூம் போடுங்க இந்த பர்ஃப்யூம் போடுங்கன்னு வேறு சொல்லுவோம். அவங்க சுற்றி இருக்க ஆளுங்களாம் அதை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன நினைக்கணும், இவளுக்கு எவ்வளோ திமிரு, இவ வந்து என்னை பிரதரை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவன் கூட செட்டில் ஆகலான்னு நினைக்கிறியா, அவனை சீக்கிரமாக உன்னை வீட்டை விட்டு துரத்த வைக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அது பாட்டுக்கும் அப்படியே மனசில் நினச்சிட்டு கதவை சத்திட்டு போயிடும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெடி பண்ணுறவங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு மெடிசன் பாக்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்துட்டு லவ் போஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கெமிக்கல், ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒன்று இருக்குது. அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஹீரோவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த சிஸ்டம் சொன்னபடி நம்ம இதை வந்து ஜெயிக்கணும், அவன் மனசை வந்து நம்ம வந்து கவரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் வந்தவுடனே ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு கோவம் தான் வரும். இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த ரூம் விட்டு வெளியே போக சொல்லுவார். இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, மெதுவாக எந்திரிச்சு வருவாங்க. அவங்க அந்த மெடிசன் வச்சுருக்காங்களா அதில் வந்து டீயில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டீயை மட்டும், ஏன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு கல்யாணம் இருக்குது, ஸோ இந்த டீயை மட்டும் நீ ஒரு வாய் குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா நீ வெளியே போக சொன்னால் நான் உடனே வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோனை பண்ணுவார், சரி கொடுக்குறா அப்படின்றதுக்கு அதை மட்டும் வாயில் ஊற்றிட்டு போய் உட்காருவார். இப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மேக்கப் கிட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக மடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, என்ன இதுக்குன்னே இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். நீ வந்து என்னை மயக்க பார்க்குறியா, அதெல்லாம் நான் மயங்கக்கூடிய ஆளா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, 1 2 3 இன்னும் என்ன வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. லிப்ஸ்டிக் டப்பா மெதுவாக மூடுவாங்க, அந்த ஐலைனரை மெதுவாக க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ளஷ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிற டைம்லேயே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே அவருக்கே அந்த ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோ நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கும். ஹீரோயின் என்னாச்சு உனக்குன்னு ஜொரம் அடிக்க தான் எந்திரிச்சு போய் தொட்டு தான் பார்ப்பாங்க. உடனே ஹீரோ அவங்கள மடக்கி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். கொஞ்சம் நேரம் இவங்க ரொமான்ஸ்லேயே போகும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி கோவம் வரும், நீ ஏதோ எனக்கு கலந்து கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் அப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, உனக்கு இப்போ இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீ இப்போ என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறல அதை கண்டினியூ பண்ணு, ஏன்னா இன்றைக்கி நம்ம வெட்டிங் நைட்டு. இல்லை அப்படின்னா வந்து இதுக்கான சொல்யூஷன் ஒன்று என்கிட்ட இருக்குது, நான் உன்னை வந்து க்யூர் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும், அது இல்லாமல் என்கிட்ட திமிரா நடந்துக்கிட்டேன்னா சரி வராது, எது நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அமைதியாக இருப்பாரா. சரி ஓகே, நீ வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற இதில் இல்லைன்றது எனக்கு தெரியுது, அதனால நான் செகண்ட் ஆப்ஷனாக எடுத்து உன்னை இப்போ நான் க்யூர் பண்ணுறதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரை இழுத்துட்டு போய் பாத் டப்புக்குள்ளே போட்டு அவர் மூஞ்சில் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவளுக்கு தெளிஞ்சிருவார். அப்படியே ஒரு சேரில் வச்சு அவரை வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து கூட்டிகிட்டு வருவார். இப்போ பஞ்சாயத்து பெருசாக ஆகிடும். இப்போ தாத்தா கிட்ட வந்துட்டு போட்டி போட்டு மாறி வந்து ஹீரோனை பற்றி தப்பாக சொல்லும், யார் அந்த பொண்ணு தான், இவளுக்கு என்ன தைரியம் இருந்தால் இவள் வேணாம் நான் சொன்ன யாருமே கேட்காம என் பேச்சு கேட்காம இவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இவன் என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா, இந்த மாதிரி என்னோட பிரதருக்கு வந்துட்டு அது கல்யாணம் பண்ணிக்காது, அது கல்யாணம் பண்ணால் செத்து போயிடுவோமோன்னு அதுக்கு ஒரு பயம், சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணையும் வாழ விடாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு, அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து மூக்கு நுழைச்சி எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் இதுதான். ஆனால் சொல்கிறது என்ன இருக்குன்னா வந்துட்டு, இவளுக்கு எல்லா தைரியம் இருந்தால் வந்து என்னோட பிரதரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் வந்து தப்பாக நினைக்கல, இவன் நல்லவளே கிடையாது, இவ எவ்வளோ கெட்டவ தெரியுமா, அதனால தான் என் பிரதருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவன் மயக்கமாற அளவுக்கு இதெல்லாம் அவள் கலந்து கொடுத்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ தாத்தாக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குது, எதை பற்றி பேசுகிறீங்க, யார் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்டுகிட்டே இருப்பார். இன்னும் உனக்கு என்ன சொன்னால் புரியும், விளக்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு கோவமாக வரும். அவள் தான் அந்த வேலையை பார்த்தா தான் தெளிவாக சொல்கிறான்ல அப்படின்ற மாதிரி இது கோவப்படுமா. உடனே அந்த ஹீரோயின்ட்ட வந்து நீ இதுக்கு ஏதாவது விளக்க சொல்ல விருப்பப்படுறியாமா அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்பாரு. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இது நான் பண்ணவே இல்லை, நான் வந்துட்டு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதனால் அவனை வந்து பாத் டப்பில் வச்சு அவனை வந்து நான் அதை வந்து கிளியர் தான் பண்ணனை தவிர்த்து தப்பு நான் பண்ணலன்ற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த இடத்துல போய் சொல்லுவாங்க. உடனே தாத்தா இப்போ யார் தப்பு பண்ணதுன்னே ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள திரும்ப சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தா போலீஸ் வருமா, யார் போலீஸை கூப்பிட்டதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் தான் போலீஸை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போகும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்குமா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு வெட்டிங் நைட் அன்னைக்கு வந்துட்டு அவங்க பர்ஃப்யூம் போட்டாங்களே, அந்த பர்ஃப்யூம்லேயே இது வந்து இஷ்டத்துக்கும் கலந்து வச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் அது நீ தானே கலந்து வச்சு, அதுக்கான ப்ரூஃப் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது இது ஒத்துக்காது. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அதுக்கான ப்ரூஃப் வந்து எவிடன்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு, ஸோ இது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி உனக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தாத்தாக்கு சரியான கோவம் வந்துடும். எப்படி நீ இந்த வேலையை பார்த்துட்டு இவன் மேலே பழி போடுறதா நீ வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு பல தடவை சொல்லிட்டேன் அவகிட்ட நீ வம்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா கோவமாக சொல்லவும் அங்கேருந்து அதை கதற இழுத்துட்டு போவாங்க. கேட்கும், நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கேட்கும். உண்மையிலே என்னன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை சேட்டை பண்ணியிருக்கோம், ஆனால் ஹீரோயினும் ஒரு பிளான் பண்ணி தானே வந்தாங்க, அவங்களும் இதை வந்து பண்ணியிருப்பாங்க, 2 பேருமே இதை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோயின் அவங்க தப்பை வந்து ஒத்துக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை மட்டும் கோர்த்து விட்டுருவாங்க. அதை அந்த வேலை பண்ணதுனால நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கோனே தாத்தா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும். தாத்தா என்ன சொல்வார், பண்ணுறதை பண்ணிட்டு என்ன ஆகுனா அதை மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கப்போ இங்கே இருந்து அப்படின்ற மாதிரி விரட்டி விடுற மாதிரி பேசிடுவார். உடனே அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அது போயிடும். அப்புறமா முதல் நாள் ஹீரோயின் என்ன நடந்தது அப்படின்றத யோசிச்சு பார்ப்பாங்க. ஆல்ரெடி அது வந்துட்டு ஏதோ பர்ஃப்யூமில் மிக்ஸ்
பண்ணி வச்சிருக்கும். ஹீரோனும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். இவன் நல்லா இவளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு திரும்ப அந்த நைட்டை வந்து அடுத்த நாள் நைட்டை வந்து கடக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து நிற்பாரு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ பண்ணியா பண்ணலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உன் மேலே வந்து நம்பிக்கை இல்லை. நேற்று நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்றதுக்காக போனா போதுன்னு ஒன்று விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த அளவுக்குலாம் ஒன்று இது பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்ற மாதிரி 2 பேரும் திரும்ப சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹீரோ வந்து அவர் வேலையை பாட்டு அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பா. இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த டாஸ்க்கே வந்துட்டு அவன் உன்னை லவ் பண்ணணும், அவனை லவ் பண்ண வைக்கணும், அதில் நீ வந்து சக்ஸஸ் ஆகணும், அப்போ தான் வந்து இதுலேருந்து உன்னால் வர முடியும், அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதனடா வம்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் வந்துட்டு இங்கேருந்து போக முடியாது. ஸோ நீ வந்து வேறு ரூமில் படுக்கிறது அப்படி இப்படின்னு நாலு பின்ன பிரச்சனை வரும். எல்லாரும் வந்து கண்டதும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நிறைய ரூமர்ஸ்லாம் நம்மளை பற்றி போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து பெட் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, என்னோட இடத்துல நான் படுத்துக்கிறேன், உனக்கு பாதி இடம் நான் கொடுக்குறேன், நீ பேசாமல் படுத்துக்கோ, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லவும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வந்து அவர் இடத்துல படுத்துப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் என்ன சொல்லும், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களுக்குள்ள ரொமான்ஸ் லவ் அது இதுன்னு இருந்தால் மட்டும்தான் சரி வரும், உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல உடனே, அப்படியா நான் இப்போவே பண்ணுறேன், இது என்ன ஒரு சேம்லெஸ் டாஸ்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்களாம். ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு. நேராக போய் அவருக்கு கிஸ் பண்ணலான்னு வாயை கூச்சிக்கிட்டு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஹீரோ டக்குன்னு பிடிச்சி நிப்பாட்டுவார். என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை உன் ஃபேஸில் வந்து மஸ்கிட்டோவாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால தான் அதெல்லாம் கேட்ச் பண்ணலான்னு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு, இதுக்கு தான் வந்து என்னை வந்து இங்கே படுன்னு நீ சொன்னியா, உன்னை பற்றி இப்போ தானே எனக்கு தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார். ஹீரோனுக்கு சரியான கோவமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கிஸ் தானே பண்ணலான்னு சொன்னேன், அதுக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ காதில் வாங்க போயிட்டே இருப்பாரா. இவன் என்ன அவன் மனசில் ரொம்ப ஓவராக நினச்சிட்டு இருக்கான், என்னமோ நான் விருப்பப்பட்டு அவனுக்கு கிஸ் பண்ணுறேன்ற மாதிரி அவன் நினைக்கிறான். இந்த டாஸ்க்கை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவனுக்கு கிஸ் பண்ணவே நான் சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரி தனக்கு தனி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போய் ரொம்ப நேரமாக ஆகும். நாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். ஹீரோன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, ஸோ அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு பார்ட்டி அந்த மாதிரி நடக்கும் போதே இப்போ வெளியே துரத்துறாங்களா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் இருக்காது. உடனே அது திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடும், தாத்தா கிட்ட திரும்ப சேர்ந்துடும். தாத்தாவும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஸோ இப்போ ஃபேமிலி ஒன்று சேர்ந்து எல்லாம் பண்ணும் போதே இப்போ ஹீரோவுக்கு ஒரு முறை பொண்ணு வேற இருக்கும். அந்த பொண்ணோட அம்மாவோட வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோவுக்கு வந்து எல்லாரும் பொண்ணு கொடுக்க தயங்குறாங்க, ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வேற யாரையும் கல்யாணம் பண்ணி வேற யாரும் இந்த வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த விஷயத்தில் இந்த பொண்ணும் அந்த ஹீரோட முறை பொண்ணு இருக்குல்ல, அவங்க 2 பேர் ஃபேமிலியும் வந்து ஒத்து போவாங்க. இவங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இப்போ ஹீரோனை வந்து அகேன்ஸ்டாக அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஹீரோனை அவ்வளோ ரொம்ப பண்ணுவாங்க. இதுக்கு இடையிலே வந்துட்டு அங்கே வந்துட்டு இதெல்லாம் நடக்கும்ல, அது பேர் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு திங்ஸ் இருக்கும், அது யார் வாங்குறதுன்னு போட்டி போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஹீரோயின் வந்து நார்மலான ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு அவகிட்ட இவ்வளோ பணம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் வந்துட்டு இவ்வளோலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இந்த என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, என்கிட்ட பிளாக் கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். அப்போ அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து தனியாக வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி இதை வந்து போயிடணும், அவனை விட்டு நீ போயிடணும், அதுக்காக இந்த பணத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பிளாக் கார்டை அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே என்னென்னா அந்த பிளாக் கார்டில் ஒன்றுமே இருக்காது, ஒரு டம்மி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஹீரோன் அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி சிரிப்பாங்க, அதில் ஒன்றுமே பணமே கிடையாது, அவர் நல்லா அவமானப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். என்னதான் அவருக்கு ஹீரோயினை பிடிக்கல அப்படின்னாலும் தன்னோட ஒய்ஃபை அவளை வந்து மற்றவங்க முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணுவார், அந்த கார்டை மாற்றிடுவார். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காசு கொடுத்து அந்த பொருளை வாங்க போகிற நேரத்தில் அவமானப்படணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அங்கே வேற மாறி அந்த ஹீரோயின் வந்து அந்த காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கணும்னு யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. உடனே வேற மாதிரியான பிரச்சனை எல்லாம் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டே இருப்பார். இப்போ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, இதை முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இப்போ ஹீரோவுக்கும் தெரியுது சுற்றி ஹீரோயினை சுற்றி இது மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் அவங்கள வந்து என்ன சொல்கிறது வேற பக்கம் டைவர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பின்னாடி வருவாங்களா. ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போய் ஒரு காருக்குள்ளே உட்காந்துப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் இப்போ ஹீரோனுக்கு சிஸ்டம் வந்து ஞாபகப்படுத்தும், இதுதான் உனக்கான சரியான டைம், சீக்கிரம் அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணி அவனோட ஹார்ட்டை வந்து நீ வந்து ஜெயிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோன் வந்து யோசிப்பாங்க, இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட போவாங்க. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சதுனால கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிப்பார். அதோடு அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு
மாதிரி இருக்கும். நேராக வீட்டுக்கே வந்துருவாங்க. வந்துட்டு கிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்போ ஹீரோயின் வந்து காரில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் வந்துட்டு நான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு கணத்தில் போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே எஞ்சி போகலான்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஹீரோன்னு சரி அவன் தான் நம்ம கிஸ் பண்ண போகிறாலே துரத்தி துரத்தி விட்றான், இந்த தடவை நம்மளா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் காரில் இருக்கும்போது கிஸ் பண்ணாங்களா, ஸோ அவருக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோயின் கையை பிடிச்சி அவர் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதாவது ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து போவார். அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை டக்குன்னு பிடிச்சி இழுத்து அவரை கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கண்டினியூ பண்ணுவார். அப்படியே 2 பேருக்கும் கொஞ்சம் நல்லா கிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், திரும்ப நார்மலாகிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுவார். அப்போ ஹீரோ என்ன நினைப்பாங்க, இந்த டாஸ்கில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. ஒரு பக்கம் முடிஞ்சதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்களே, திரும்பவும் அவங்க ஃபேமிலி எல்லாம் கெட் டுகெதர் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாத்தா எல்லாரும் ஒரே ஃபேமிலியில் இருக்காங்கல்ல, ஸோ அந்த டைமில் அந்த முறை பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அவங்க அம்மா என்ன நினைக்கணும்னா, அன்னைக்கு தான் அவள் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, இன்னைக்கு அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது நம்ம பண்ணியே தரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. எப்படியாவது இவளை வந்து நம்ம அசிங்கப்படுத்தி ஆகிறோம், நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் கரெக்டாக ரெடி பண்ணிட்டேன், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லும். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ உள்ளே வருவாங்க. எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லலாம், அன்றைக்கி நடந்த அந்த பார்ட்டியில் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, ஸோ நம்மளாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள அந்த வம்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமா. ஹீரோனு சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த டைம் பார்த்து அது என்ன பண்ணும், ஹீரோனுக்கு வந்து என்ன நீ மன்னிச்சிட்டு அப்படின்னா இந்த டீயை நீ சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது சரி ஃபேமிலி ஒன்றா இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்களா. ஒன்று ஹீரோன்னு அந்த டீயை சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அது அந்த பொண்ணுக்கு தெரியும்ல, ஹீரோனுக்கு அது வேணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைமில் ஹீரோனுக்கு மயக்கம் வந்துடும்ன்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அது என்ன பண்ணும், ஹீரோன் அப்படியே கை தாங்கலாம் அந்த இடத்த விட்டு கூட்டு போயிடும். உடனே அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஸோ அவள் வந்து இப்போ எல்லாருக்கிட்டே பேசி பழக்கிறா அப்படின்ற மாதிரி அங்கே ஹீரோ முதற்கொண்டு எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோன் அங்கேருந்து வந்துடுவாங்க. வந்த உடனே ஒரு ரூமுக்குள்ளே ஹீரோயினை கூட்டு போகும்போது அங்கே அவங்களுக்கு தூக்கமே வந்துடும், அவங்க தூங்கிடுவாங்க. இவங்க அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து ஒரு ஆளை வந்து கூட்டு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட வந்துட்டு நீ ஏதாவது ஒரு பண்ணி இவ பேரை வந்து நீ கெடுத்துடணும், அதுக்கப்புறம் இவளை இந்த ஃபேமிலியை விட்டு துரத்திடணும்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பக்காவாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வர சொல்வார். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த ரூமில் விட்டு பூட்டிட்டு இப்போ அந்த பொண்ணு வெளியே போயிடும். போனது இப்போ என்ன பண்ணனா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஹீரோன் எங்கே போனான்ற மாதிரி கேட்கவும் இப்போ தாத்தா கேட்பாரு, நீ தானமா 2 பேரும் பேசிட்டு போனீங்கன்னு. இல்லையே நாங்கள் இங்கே பேசவே இல்லை, அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத பார்த்தோம், அவள் எங்கே போயிருக்கான்னு வேற எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. சரி எல்லாரும் வாங்க போய் அவளை தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடும். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது அங்கேயே போகிறீங்க, இந்த ரூமுக்கு வாங்கன்னு எந்த ரூமில் ஹீரோனை விட்டுட்டு வந்துச்சோ அந்த ரூமுக்கு கூப்பிடுவோம். சரின்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ரூம் கதவை திறந்தோடனே யாரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. இந்த கன்றாவிலாம் பார்த்தீங்களா, பட்ட பகலில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தா அப்படின்னா எல்லாரும் அந்த அம்மாவை பொண்ணு ரொம்பவே பேசுவாங்க. தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பெட்ஷீட்டை இது பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஹீரோன்னு இருப்பாங்க. அதுங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிட உடனே இப்போ தாத்தாக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் அப்படியே ஒரு மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போதே இப்போ மாறி மாறி ஒருத்தவங்க மேலே இந்த மாதிரி பள்ளி போட்டுக்கிறாங்களா. அப்போ தான் ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே மயக்கம் வந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆள் ரொமான்ஸ் பண்ண வரும்போது ஒரே அடி அவன் மண்டையில் போட்டு அவனை சுற்றி சுற்றி அடிப்பாங்க. அடி அவனை அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அவனை வந்து விரட்டி விட்டுருப்பாங்க. இது வந்து ஹீரோவும் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்படி ஒன்றா இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தடுத்த மீட்டிங் என்ன வச்சாலும் இப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கும் வந்து ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயினுக்கு இப்போ எப்படின்னா வந்து அவங்க டாஸ்கே முடிச்சு ஆகணும். இன்னொன்று அவங்க இந்த டாஸ்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு போராட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களையும் அவங்க வந்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் வந்து ஹீரோயின் வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த டாஸ்க்குக்கே அவங்க சம்மதிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டாஸ்க்கு படி தான் அவங்க போகணும்னு நினைப்பாங்க. ஸோ ஹீரோட மனசை வந்து நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அப்பப்போ அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கும். ஹீரோ இப்போ உண்மையிலேயே ஹீரோன்னு நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு இடையில அந்த பொண்ணு இருக்கல்ல, அவங்கெல்லாம் செய்கிற வேலைங்கள்லாம் வந்துட்டு ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த முறை பொண்ணு இருக்கலாம், அதையும் ஓங்கி அரைவாங்க, அவங்க அம்மாவையும் ஓங்கி அரைவாங்க. அவரோட வீட்டில் வந்து ஹீரோயினுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஈஸியாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்போ ஆஃபீஸ் வந்து ஹீரோ வந்து போவார். ஆஃபீஸ்லேயும் ஹீரோ வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அங்கே சில பொண்ணுங்க வரும், அதெல்லாம் ஹீரோன் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து எதுக்காக வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரிய வரும்போது அப்போ நீ உண்மையிலேயே என்ன நேசிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப வரி பண்ணுவார். ஹீரோனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே அவரை வந்து சமாதானம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க யாரால அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சிப்பாங்க, ஹீரோவால் தான் அவங்க ஃபேமிலியில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அவங்க வந்து ஹீரோவை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவரை ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும், ஹீரோ இது எதுக்கும் காரணம் கிடையாது, ஹீரோ வீட்டில் இருக்க இன்னொருத்தன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ ஹீரோ நல்லவர் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் ஹீரோனுக்கு புரிஞ்சுப்பாங்க.
கெட்டவங்கலாம் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க. ஸோ, அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டும் எல்லாரும் சேர்ந்து வாங்கி குடுத்துருவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாரி நினைக்கும்போது, ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவர் வந்துட்டு கேட்பாரு. அப்ப ஹீரோனுக்கு வந்து போகறதுக்கு விருப்பம் இருக்காது. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, உண்மையான சந்தோஷத்த வந்து அவர் கூட இருக்கும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க திரும்ப இந்த டாஸ்க்க ஜெயிச்சுட்டாலும் அவங்க போற மாரி தானே இருக்கும். அதனால சிஸ்டம் கிட்ட பேசிட்டு அவங்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும். ஸோ, சிஸ்டமும் வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு சேரணும் அப்படின்றது தானே மெயின் பண்ணி உங்களுக்கு இந்த டாஸ்க்கே குடுத்தது. ஏன் அப்படின்னா, ஹீரோ வந்து நல்லவரு. அவரோட ஹீரோயினும் சேர்த்து வைக்கணும். ஸோ, அத முன்னாடி சொன்னோம்னா ஹீரோ வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ, இத டாஸ்க்கா வச்சு அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற மாரி தான் சிஸ்டம் சொல்லும். லாஸ்ட்டா வந்து ஃபைனலா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சிஸ்டமும் அதுக்கு அலோவ் பண்ணிடும். அப்படிதான் ஹீரோ கூடவே இருக்கிற மாரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.